தமிழக மாநிலத்தினுடைய பல பகுதிகளில் மின்வெட்டு குறித்து புகார்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கும் கூடிய நிலையில் விவசாயிகளுக்கு 18 மணி நேர தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியும் எழுந்துள்ளது. ஒரு பொறுப்பான அரசு என்பது பிரச்சனை வந்த பிறகு அறிவிப்புகளை வெளிவிடுவது மட்டுமல்ல, பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை கணித்து தீர்வுகளை உருவாக்குவது மட்டும்தான் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சரவைக்கும் ஒரு பொறுப்பான அரசாங்கத்திற்கும் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் மிக முக்கியமான பணிகளாக இருக்க முடியும். ஆனால் இங்கே நிகழ்வது அதற்கு நேர்மாறாக உள்ளது என்று விமர்சனம் மிக முக்கியமாக எழுந்துள்ளது. இன்று டெல்டா விவசாயிகளினுடைய எதிர்பார்ப்பு விளம்பர அரசியல் மட்டுமல்ல, உடனடியான நடவடிக்கையை, நீர் மேலாண்மை குறித்து வெளிப்படையான திட்டத்தை, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வு. எனவே அரசு உடனடியாக நிபுணர் குழுவை அமைத்து குறுவை சாகுபடி பாதிப்பை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் வகையில் போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கோரிக்கைகளாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இது வெறும் விவசாய பிரச்சனை மட்டுமே அல்ல, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பு, கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் லட்சக்கணக்கான குடும்பங்களினுடைய எதிர்காலத்தை சார்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. குறுவையை காப்பாற்ற தவறிய நிர்வாகம் விவசாயிகளின் நம்பிக்கையையும் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழக மக்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் காவேரி நதிநீர் மேலாண்மையையும் சரி, இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணைகளின் தடுப்பணைகளை கட்ட முற்படுவதையும் சரி, தடுத்து என்ன விதமான பாலிசிகளை மேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.